வல்லமை
நாளும் நம்ம கடந்து வர்றது வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய தெய்வ கிருபை இல்லைன்னா நம்மளால் நடந்து கடந்து வர முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்தின் போக்கே அந்த மாதிரி மாறி போச்சு. பிசாசின் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அவன் வந்து எப்படி வந்து விசுவாசத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகளை விழுக்கடிக்கலாம். அவனோட ராஜ்யத்துக்கு இப்போ தேவராஜ்யம்னு ஒன்று இருக்குது, பிசாசன் ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது அந்த நரகத்துக்கு எப்படி ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு அவர் உருவாக்கின மக்களை அவரோட ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கணும், அவர்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து இந்த உலகத்தில் விட்டு அவர் சிலுவையில் மறிக்க வச்சு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாரோ, அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சிங்காசனத்துலேருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்கு வந்து பாவமான இந்த உலகத்துக்கு வந்து அவர் பாவியாகி மொத்த மனுக்குலத்துக்காகவும் எல்லா பழி பாவங்களையும் அவர் எடுத்துக்கிட்டார், சாபங்களையும் அவர் எடுத்துக்கிட்டார். அப்போது அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பர்சனலாக வந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்கணும், ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு அவர் செஞ்சாரோ, அதை ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக அவனை வந்து இந்த ஜனங்களை இயேசுக்கிட்ட போகக்கூடாது, அப்பா கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பாவ வாழ்க்கைகள், இச்சைகள், ஆசைகளை காட்டி காட்டி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான். நம்ம உயிரோட வாழ்கிறது எத்தனை வருஷம்? 60, 70, 80, சிலர்லாம் 30 வயசுல இறந்துடுறாங்க. நல்ல ஜிம் ட்ரெயினராக இருக்கிறாங்க, வெயிட்ஸ் தூக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸ் வருது. கேட்டால் கொரோனா வேக்சினேஷனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஏதோ ஒரு ரீசன் நமக்கு சொல்ல தெரியல. சிறு பிள்ளைகள் மறிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ஸு, அந்த மாதிரி வியாதிகள் அப்படி மறிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்மளோட வாழ்நாள் வந்து எத்தனைன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி நம்ம மூச்சு விட்டுட்டு உயிரோடு இருக்கிறோம், அவரை துதிச்சு கொண்டு. ஹல்லேலூயா. அப்போது அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத நம்மளோட வாழ்க்கை எத்தனை காலம் இதில் வந்து அவன் பிசாசு என்ன கொண்டு வந்துடுறான்? கோபம், வெறுப்பு, கசப்பு, பொறாமை எல்லாத்தையும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காதது, அப்பா பிதாவுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து ஒரு எரிச்சலும், எப்போ பாரு ஒரு முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம் அப்படியே நம்ம லைஃப் போயிட்டு கர்த்தர்கிட்டேருந்து நம்ம கர்த்தர்கிட்ட போகணுன்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்? அன்பு, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் பிசாசு வந்து ஏதாவது ஒரு ரீசனில், ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது இந்த அன்பை வெளியில் எடுக்க பார்க்குறான், சமாதானத்தை வெளியில் எடுக்க பார்க்குறான், சந்தோஷத்தை வெளியில் எடுக்க பார்க்குறான். இன்றைக்கி ரோட்டில் போகிற நம்ம யாருனாலும் நம்ம கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்னத்த சந்தோஷங்க, ராத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறேன், மாடாக உழைக்கிறேன், ஓடா தேய்கிறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இது பத்தலைங்கிறாங்க, அது பத்தலைங்க, எப்பவும் சண்டை தாங்க, எப்பவும் பிரச்சனை தாங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்களே தவிர, இல்லைங்க ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இப்படிலாம் நடக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மக்கள் கூட ஆண்டவர் இப்படி செஞ்சாங்களேங்கிற ஒரு சந்தோஷத்தை விட எனக்கு இது செஞ்சார் சரிதான், பட் இதெல்லாம் செஞ்சால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு அடுத்ததை நினச்சி யோசிக்கிறதும் அதை பற்றின ஒரு எண்ணமும் நமக்கு வரதும் தான் இருக்குது. ஒரு பிரசங்கியர் பேசுகிறது கேட்டுட்டு இருந்தேன். நம்மளோட இலக்கு, நம்மளோட கோல் என்னன்னா அந்த பணம் கிடைக்கிறதோ இல்லை இந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ அது மேலே நம்ம எண்ணத்தை வச்சோன்னா நமக்கு அது எப்போவுமே கிடைக்காது. நமக்கு அது கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்காது. ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்போ இல்லைனா ஒரு பணமோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோ கிடைக்கும்போது அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு சேர்ந்துருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு அது பெருசாக கிடைக்காது. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, என்னோட கூட செய்கிறாரு, எனக்கு எல்லாமே செய்வார். அப்படி அது செய்யலைனாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அந்த சூளை அந்த நெருப்பில் வந்து 7 மடங்கு நெருப்பை ஏற்றிட்டாங்க. கிட்ட போய் தூக்கி போட போனவங்களாம் செத்துட்டாங்க, அந்த அளவுக்கு ஹீட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பாரியா, அவர் விடுவிக்கலன்னா கூட நாங்கள் அவரை மறுதளிக்க மாட்டோம், அவர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபைனல் இது வந்து அவங்களுக்கு மெயின் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அது போதும். நீ வந்து ஆண்டவர் என்னை விடுவிச்சாரும் பரவாயில்ல, விடுவிக்கலனாலும் பரவாயில்ல,
நான் ஆண்டவரோட தான், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு, சந்தோஷம். அந்த மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்மள என்னவோ நம்ம அதில் ஆண்டவரோடு நம்ம இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு இந்த மன நிறைவு போதும், எனக்கு இந்த சந்தோஷம் போதும், எனக்கு கிடைக்க வேண்டியதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். அப்படி கிடைக்க வேண்டியது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கேன், ஆண்டவரோடு இருக்கிறேன், எனக்கு அது போதும். நான் இன்றைக்கி மரிச்சா கூட ஆண்டவர் சமூகத்தில் அவரோட ஆபிரகாம் மடியில் இருக்கிற அந்த லாசரு மாதிரி நானும் தேற்றப்படுவேன், நானும் இளைப்பாருவேன், நானும் பரதேசத்தில் போய் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய திங்ஸ், seek ye first the kingdom of God, all the other things will come unto you போட்டிருக்கு பைபிளில். கர்த்தரோட ராஜ்யத்தையும் அவரையும் தேடினா மற்றதில் அந்த உலகத்தில் இருக்கிற பிரகாரமான விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நம்மளை தேடி ஓடி வருமா. நம்ம தேடி ஓடினா அது ஓடி போயிடும். ஆனால் நம்ம ஆண்டவரை தேடி வரும்போது எல்லாம் நமக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ராவாக கூட. சாலமன் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கேட்டான், வேறு எதுவும் கேட்கல, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஞானம் கொடுங்க போதும், அறிவை கொடுங்க, புத்தி கொடுங்க போதும்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தேடாத ஐஸ்வர்யமோ அவனோட புகழ் பேர் போன சாலமன் ராஜாவை தெரியாத ஆட்களே கிடையாது. அத்தனை கோடி 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 கோடியான சொத்துக்கள், அத்தனை ராஜ்யங்கள், அத்தனை இன்னும் கேட்டால் பொண்டாட்டிங்க கூட 1000 பொண்டாட்டின்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு எல்லாமே அவனுக்கு தேடி வந்து கடைசியில் ஆனால் உலகப்புறமாக போயிட்டான், அது வேறு கதை. பட் வாட் ஹீ சாட், அவன் என்ன தேடினான் அப்படின்னா கர்த்தரோட ஞானத்தை மாத்திரமே தேடினான். அப்போ அந்த மாதிரி கர்த்தரோட சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு, அவரோட சமாதானத்தை நாம் நாடும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கேன். ஹல்லேலூயா. Thank you.
சங்கீதம் 33 1 கடைசி வரை நம்ம மாறி மாறி. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைப்பார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அபமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தரை பற்றி அவர் என்ன மாதிரி, வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டு. ஸோ அந்த முதல்ல இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்கு துதின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ செஞ்சுருக்கிறார். அப்போ ஹி லவ்ஸ் டு பி பிரைஸ். கர்த்தருக்குள் களி கூறும். அண்ட் அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். நான் இவ்வளோ செஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து வரும்போது அவ்வளோ முறுமுறுத்துட்டே வராங்க. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்ட, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது கூட அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டாரு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவன் சண்டை போட வந்துட்டான், இவன் சண்டை போடான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 40 வருஷ காலம் 11 நாளில் போக வேண்டிய இதை 40 வருஷம் ஆக்கி அந்த 40 வருஷமும் ஆண்டவர் முறுமுறுத்துட்டே தான் வந்தாங்களே தவிர ஆண்டவர் செய்த ஒரு நன்மை கூட. இப்போ வந்தவொடனே சிவந்த சமுதிரத்தை பிளந்தாரு. அந்த எகிப்தியன் பார்வோன் ஆர்மி ஃபுல்லாக அவங்க சண்டை போடுற எல்லா ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாரையும் தண்ணிக்குள்ளே அவர் மூழ்கடிச்சு சாகடிச்சு போட்டார், ஜனங்களை விடுவிச்சார். ஆனால் ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஒரு ஹாப்பியாக இருந்தாங்களே தவிர திருப்பி தி கேம் பேக் டு பீயிங் மர்மரிங் பீப்புள். அதாவது திருப்பி முறுமுறுக்கிற ஜனங்களாகவே மாறிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். நீதிமானாக இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே களி கூற முடியும். இல்லைன்னா நம்ம பாவிகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் கர்த்தரை தப்பு சொல்லிட்டு தான் இருப்போம். நம்ம யாருமே தப்பு சொல்ல மாட்டோம். நான் கரெக்டாக தாங்க செஞ்சேன், ஆண்டவர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் யார் நீதிமான்? இப்போ புதிய ஏற்பாடில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆளும் கர்த்தருக்குள்ளே நீதிமானாக இருப்போம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இயேசுவின் பிள்ளை நம்ம என்ன பண்ணுறோம், நீதிமானாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளே களி கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஒவ்வொரு நாளும்
புது பாட்டை அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். பழைய பாட்டு இல்லை, ஐயோ ஆண்டவரே எனக்கு ஒன்றும் செய்யலையே, ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அழுக பாட்டை பாட சொல்ல, கர்த்தர் நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றியோட ஒரு புது பாடலை பாட ஆனந்த சத்தத்தோட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக பாட சொல்கிறார் அவர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆல்மைட்டி காட் அப்படிங்கிறது வந்து மற்ற வசனங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ நில்லு அப்படின்னா அவர் நின்றோம். அங்கே இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த யோர்தான் நதியை கடந்து போகணும், அது வெள்ளம் பெருக்கட்டு ஓடுது அப்படிங்கும்போது அந்த ஆசிரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்து காலை வச்ச உடனே ஆண்டவரோட சத்தம் அந்த யோர்தானுக்கு கேட்டுடுச்சு. நீ நிற்கணும், நீ குவியலாக நிற்கணும், அது நீ தாண்டி போகக்கூடாதுன்னு ஆண்டவரோட சத்தம் கேட்ட உடனே அது அப்படியே குவியலாக நின்று போச்சு ஒரு பக்கம். அப்போ அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நின்றோம். அதே மாதிரி காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நம்ம படகுல ஏற வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே புயல், படகுல போகும்போதும் அவர் நித்திரையாக இருந்தார். பயங்கர காற்றும் கடலும் அடைச்சி ஏஞ்சி அமைதியாக இருந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே காம் ஆகிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மகா வல்லமையான தேவன். அவரை நம்ம ரொம்ப ரொம்ப சீப்பாக இடம் போட்டுடுறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரம் அவரோட மகத்துவமும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நம்ம விட்டுட்டு நம்மளை என்னமோ பெருசாக உயர்த்தி நம்மளோட ஈகோ, நம்மளோட ப்ரைடு, நம்மளோட பெருமைகள், நம்மளோட சுயத்தை நம்ம மேலே வச்சு ஆண்டவரை ரொம்ப மட்டுப்படுத்துகிறோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டுருக்கு. இதில் போட்டுக்குன்னா குதிரை வந்து என்ன பலத்தில் இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. நீங்கள் என்னதான் ஒரு பெரிய அரேபியன் குதிரையை வாங்கிட்டு இருந்தாலும் அரேபியன் குதிரையில் வந்து பயங்கர வலிமையாக உள்ளது, பயங்கர ஹைட்டு, பயங்கர வெயிட் அப்படி இருக்குமா அரேபியன் குதிரை. அப்போது அந்த மாதிரி குதிரை எடுத்துன்னு வந்தாலும் அது வேஸ்ட்டு. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புயாது, உன்னை ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவரோட கிருபையும் ஆண்டவரும் கூட இருந்தால் மட்டுமே உன்னால் வந்து உன்னோட லைஃப்லேயாக இருக்கட்டும், உன்னோட வாழ்க்கையின் போராட்டமாக இருக்கட்டும், அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே முடியாது. அப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு சங்கீதம் இது. இப்போ கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு நம்பணும், கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தணும், நம்ம வந்து அவரை எப்படி எந்த அளவுக்கு ஃப்ரம் our soul we have to seek God அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் திருப்பி போய் படித்து பார்ப்போம். இன்னொரு வருஷம் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அப்போ அந்த அளவுக்கு ஹீஸ் ஆக்சுவலி பயங்கர டெரர். அவர் பயங்கர அவர் ரொம்ப கோபம் உள்ள. ஆனால் அவரோட கோபத்தை எல்லாத்தையும் இயேசுவின் சிலுவை மரணம் அந்த ரத்தம் அப்படியே அமுக்கி நம்மளுக்கு ஒரு கிருபையாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பட் ஸ்டில் வி நீட் டு ஃபியர் காட், நாட் தட் கைண்ட் ஆஃப் ஃபியர். அவர் என்னை அடிச்சிருவார் போட்டுருவார் அப்படி கிடையாது. அவர் என்னை இவ்வளோ அன்பு செலுத்தினாரே, நம்ம என்ன செய்ய போகிறோம், அவருக்காக இதையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவே நீங்கள் இவ்வளோ அன்பு செலுத்தினால நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், எனக்கு இவ்வளோ நீங்கள் எனக்காக செஞ்சனால, எனக்காக மறிச்சனால நான் இப்படி பண்ண மாட்டேன், உமக்காகவே நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலோட நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும். செய்த நன்மைகள்